பெரியாழ்வார் யசோதை இந்த நெற்றி அழக காட்டலாம் நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு கண்ணனை காணோம். எங்க தன்னை தேடி வந்தவாளுக்கு அழக காட்டியாச்சு. ஆனா தன்னை தேடி வராம ஒரு சிலர் இருக்காளே, தான் அவளை தேடி போய் அவளுக்கும் அழக காட்டணும்னு அங்க போய் ஒரு லீலை பண்ணானா. என்ன லீலை செய்தான்? ஆற்றங்கரைக்கு செல்கிறான் கண்ணபிரான். யமுனை ஆற்றங்கரை. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே பார்த்தால் அந்த பெண்கள் ஒரு சிலர் அமர்ந்து கொண்டு மணல் வீடு கட்டின்னு இருந்தா. அதுல இந்த மணல் வீடு கட்டும் போது நுண் மணல், அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஃபைன் சாண்ட், அந்த நுண் மணல்ல தான் மணல் வீடு கட்டணுமா. ரொம்ப இந்த கல்லு இதெல்லாம் இருந்தா அந்த மணல் வீடு நன்னா வராது. அதனால என்ன பண்ணாலும் ஒரு முறத்தை எடுத்து அந்த மண்ணை எல்லாம் அப்படி சலிச்சு சலிச்சு, முறத்துல சலிச்சு சலிச்சு அந்த நல்ல மண்ணை எல்லாம் எடுத்து அதை கொண்டு வீடு கட்டி கொண்டிருந்தார்கள். கண்ணன் பார்த்தான், இந்த முறம் இருந்தால் தானே நுண்மணலை நீங்கள் தனியாக சலித்து எடுப்பீர்கள், இந்த முறத்தை முதல்ல பறிக்கிறேன்னு அந்த பெண்கள் கையில உள்ள முறத்தை கண்ணன் திருடிட்டானா. இதெல்லாம் இப்போ 5 மாசம் கூட நிரம்பாத கண்ணன் இப்பவே பண்ற லீலைகளை பாருங்க. முற்றிலும் அவ கையில உள்ள முறத்தை பறிச்சுன்னு போயிட்டானா. அடுத்து என்ன பண்ணானா, தூதை அப்படின்னா பானைன்னு அர்த்தம். இவர்கள் என்ன பண்ணிருக்கா, மண் சோறு சமைக்கிறோம், அது ஒரு விளையாட்டு, குழந்தைகள் விளையாடுவார்கள். சும்மா அப்படியே அந்த மணல்லையே அடுப்பு போல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சு அது மேல ஒரு பானைக்குள்ள மண்ணையே நிரப்பி வைத்து இதுதான் சோறு, மண் சோறுன்னு விளையாடின்னு இருப்பா. அந்த விளையாட்டு விளையாடினாலாம். நீ பானை இருந்தா தானே மண் சோறு வடிப்பாய், நான் பானையை திருடிடுறேன்னு சொல்லி பானையை திருடிட்டான். அடுத்து ஒரு சில கோபிகைகள் என்ன பண்ணாலாம், ஒரு பறவையை கையில் வைத்துக் கொண்டு அந்த பறவையோடு பேசின்றாளாம். கண்ணன் என்ன பண்ணானா, இங்க கிருஷ்ணன்னு நான் ஒருத்தன் இருக்கேன், என் அழக பார்க்காம உங்களுக்கு பறவையோட பேச்சா வேண்டி கிடக்குன்னு சொல்லி அந்த நாகனை வாய் பறவை கையில வச்சுட்டு இருந்தாளே, முன் கையில் வைத்திருந்த அந்த பறவையும் கொண்டு போயிட்டானாம். அப்ப சலிப்பதற்கான முறமும் போச்சு, மண் சோறு வடிப்பதற்கான பானையும் எடுத்து முன்கையிலே வைத்துக் கொண்டு பூவை பறவையோடு பேசிட்டு இருந்தாளே பறவையையும் கொண்டு போயிட்டான். ஒரு சிலர் கண்ணனுடைய அழக ரசிக்கணுங்கிறது தெரியாம பெரியாழ்வார் யசோதை எவ்வளவு ஜம்முன்னு திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் அற்புதமா காட்டின்னு இருக்கா. அத்தை விட்டுட்டு எங்கேயோ சிற்றில் இழைக்கிறேன், மணல் வீடு கட்டுறேன்னு திரிதருவோர்களை இப்படியெல்லாம் திரிஞ்சின்றிருக்கள். கண்ணன் என்ன பண்ணா, நீங்கள் சிற்றில் இழைத்துக் கொள்ளுங்கள், சிற்றில நான் செதச்சுடுறேன்னு சொல்லி அப்புறம் பார்த்தான். அவள்கிட்டேந்து அந்த முறத்தை பறித்து விட்டேன், பானையையும் பறித்து விட்டேன், பேசிக்கொண்டிருந்த பறவையும் பறித்து விட்டேன். ஆனா அந்த மணல் வீடுன்னு ஒண்ணு ஏற்கனவே கொஞ்சம் கட்டியிருக்கா, அப்புறம் அதையே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா. வேண்டாம், சிற்றில சதைச்சுடுறேன், நீ சிற்றிலை இழைத்துக்குள், நான் சிதைத்து விடுகிறேன்னு சொல்லி ஒரு உத விட்டான். அந்த மணல் வீட்டையும் மொத்தமா சதைச்சுட்டான்.